ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆமருவி பெருமாள் திருக்கோவில் தான். 108 திவ்ய தேசங்களில் 10வது திவ்ய தேசமாக இத்திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குன்னா, மயிலாடுதுறை செல்லும் வழியில் திருவழுந்தூர், அதாவது தேரெழுந்தூர், கம்பர் பிறந்த ஊர்னு நம்ம சொன்னால் நல்லாவே தெரியும். அந்த ஊருக்கு அருகாமையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு ஆழ்வார்கள் சன்னதி நமக்கு வச்சுருக்காங்க. இது கொடிமரம். ஆஞ்சநேயர் சன்னதி கவசத்தோடு நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இங்கே மூலவர்னா தேவாதிராஜனும் தாயார் செங்கமலவள்ளி அம்மையாரும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதுக்கான சிலைகள் கற்சிலைகளில் இல்லாமல் சால கிராமம், அதாவது மருந்தால் ஆன சிலைகளால் 13 அடி உயரம் கொண்ட திருமால் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. முன்னாடி உற்சவர் சிலையும் வச்சுருக்காங்க. பின்னாடி உள்ள சிலை தான் சால கிராமத்தால் ஆன சிலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. திருமண தடைகள் இருந்தது அப்படின்னா இந்த கோவில் வழிபட்டோன்னா திருமண தடை நீங்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா, பார்வதி தேவி பசுவாக இந்த இடத்துல நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமாலும் சிவனும் சொக்காட்டன் ஆடும்போது பார்வதி தேவி என்ன பண்ணிடுறாங்கன்னா, சகோதரராகிய திருமாலுக்கு சாதகமாக அவங்க தான் ஜெயித்தாங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ பசுவாக மாறி பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு. அதனால் பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்தோடனே இதை அறிஞ்ச லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் அவங்களே போயிட்டாங்க, நாங்களும் பசுவாக மாறி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கீழே இறங்கி வந்துடுறாங்க. லட்சுமியும் சரஸ்வதியுமே கீழே போனோடனே திருமாலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அந்த இறைகளை, ஏன்னா 2 பேருமே பசுவாக மாறிட்டதுனால அவங்க 2 பேரையுமே மேய்ப்பவராக பெருமாள் அவதரிக்கிறாரு. அதுதான் ஆமருவி. பசுகளை மேய்ப்பவர் தான் நம்ம ஆமருவியப்பன்னு சொல்கிறோம். அதனால தான் ஆமருவி பெருமாள் திருக்கோவில் அப்படின்னு இதுக்கு பேர் பெற்றது. இதில் சரஸ்வதியும் லட்சுமியும் பசுவின் ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அவங்கள வழி நடத்துபவராக யாராக இருந்தார் அப்படின்னா பெருமாள் இருந்தாங்க. அதில் தான் பின்னாடி பூதேவி ஸ்ரீதேவிங்கிறது நமக்கு சிலையாகவும் வச்சுருக்காங்க, உற்சவர் சிலையாகவும் நமக்கு வச்சுருக்காங்க. நீண்ட நாள் திருமணம் நடக்கலை அப்படின்னா இங்கே கல்யாண கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு திருமால். அதனால் இதை பார்த்துட்டு அர்ச்சனையோ இல்லை ஏதாவது நமக்கு சடங்குகள் செய்ய சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. இதில் செங்கமலவள்ளி தாயார் தனி ஒரு பிரகாரம் வழியாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. தனியாக அதுக்குன்னே ஒரு கோவில் அமைச்சிருக்காங்க. இதுதான் செங்கமலவள்ளி தாயார் சன்னதி. இவங்க இங்கே பசுவின் ரூபத்தில் காட்சி கொடுக்கறதுனால முன்னாடி நமக்கு பசுவோட சிலை மாதிரி வச்சு 2 யானைகள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நமக்கு வச்சுருக்காங்க. இது வெளிப்பிரகாரம். இதே போல் தொடர்ச்சியான 108 திவ்ய தேசங்களையும் காண எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனுக்குடன் நீங்கள் பார்த்திராத அதிசயங்களும் இச்சேனலில் காணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.